இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் மணப்பாறை முறுக்கு இந்த சவுண்டை கேட்டாலே ஒரு சந்தோஷம். வாசலுக்கே வந்து விற்பாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படியே மனசில் நிற்கிற டேஸ்ட்டு. அப்போ அந்த டேஸ்ட்டோட உண்மையான வேல்யூ தெரியல. இப்போ அந்த டேஸ்ட்டை எங்கே தேடினாலும் திரும்ப கிடைக்கவே இல்லை. டுடே பீயிங் இன் F&B இண்டஸ்ட்ரி ஐ ரியலைஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் மாறிடுச்சு, டெக்னிக் சிம்பிள் ஆகிடுச்சு, டெக்னாலஜி ஸ்பேஸ் எடுத்துருச்சு. அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை தேடி தான் இந்த ஜேர்னி. மணப்பாறையில் ஜென்ரேஷன்ஸாக முறுக்கு செய்கிற ஒரு இடம் முறுக்கு மனோகர் வீடு. இது அவங்கள பற்றின கதை மட்டும் இல்லை, இது முறுக்கு பற்றின கதை. திஸ் இஸ் பிரவீன் இன் பர்சூட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ்ட். என் பேர் முறுக்கு மனோகருங்க. மணப்பாறையில் தான் பிறந்தேன், மணப்பாறையில் தான் வளர்ந்துருக்கேன். இந்த தொழில் கஷ்டமான தொழில். ஆனால் இந்த தொழிலை ஏன் நேசிக்கிறேன்னா, கஸ்டமர் கொடுக்குற எனக்கு ஒரு வரவேற்பு. இந்த முறுக்கை வாங்கி சாப்பிட்டு எனக்கு எங்கெங்கே இருந்தால் ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே உங்கள் முறுக்கு மாதிரி நான் சாப்பிட்ருக்கேண்ணே, எங்கேயுமே இல்லைண்ணே இந்த மாதிரி டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் இந்த முறுக்கு தொழிலை நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்பித்த காலத்துலேருந்தே இன்ன வரைக்கும் முறுக்கை தவிர எதுவுமே செஞ்சதில்லை. இந்த இதில் ஒரு அப்பளம் கூட பொரிக்க மாட்டோம், ஏன்னா இதோட சுவை மாறி போயிடும். என் பேர் புவனேஸ்வரி. நான் இந்த ஊர் தான், மணப்பாறை. முறுக்கு மனோகரோட ஒய்ஃப் நான். அவர் எனக்கு மாமா பையன், பக்கத்து வீடு தான். அத்தை பையன், நான் அத்தை பொண்ணு, ஒரு மாமா பையன். அதனால மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அவங்க தாங்க இன்றைக்கி எல்லாமே. இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம முறுக்கு போட்டுட்டு இதே இதில் உட்காந்துருக்க முடியாது. அவங்க தான் எனக்கு மாவு பிணைஞ்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே. நான் ஒரு ஆளாக செய்ய முடியாது, இன்னொருத்தர் இருந்து ஒத்துழைச்சா தான் இதை பண்ண முடியும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. இந்த முறுக்கு இவ்வளோ ஃபேமஸ் காரணம் அவங்களும் ஒருத்தர். அவங்க அப்பா அம்மா முறுக்கு பிஸ்னஸ் பண்ணவங்கன்றதுனால அதை சின்ன குழந்தையிலேருந்தே அதை பார்த்து பழகணும் அப்படிங்கிறதுனால அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு இக்கட்டான டைமு அந்த முறுக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பீரியட்லேயே அவர் ஸ்ட்ரைட்டாகவே முறுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. முறுக்கு போட ஆரம்பித்து அது நான் மாவு பிணைஞ்சு கொடுப்பேன், அவர் முறுக்கு போடுவார், வேக்காடு விடுவோம், முறுக்கு பேக்கெட் போட்டு திருச்சியில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருச்சியில் கொண்டு போய் கொடுக்குறதும் கொடுத்துக்கிட்டு இங்கேயும் இருக்க கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்துட்டு கடைகளுக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். கடைகள், சில்லறை கடைகள், டீ கடைகள் ஃபஸ்ட்டு அப்படி தான் இந்த முறுக்கு தொழில் ஆரம்பிச்சது. டீ கடைகளுக்கு போட்டு திருச்சி கொண்டு போய் அங்கே நிறைய ஜங்ஷன்கிட்ட இருக்க கடைகளுக்கு போட்டுட்டு இப்படி தான் வியாபாரம் பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வாங்க அப்படியே இன்றைக்கி பெரிய லெவலில் வந்திருக்கு முறுக்கு. கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்க, இங்கே கஸ்டமருக்கு கொடுக்க ஆரம்பிக்கல நிறைய சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க, வீட்டிலே கொடுத்தாலுமே நல்லா கொடுக்குறாங்க. எந்த ஒரு பொருளுமே நல்ல தரமானதாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுத்தா அது எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம போய் வாங்குவோம் தேடி. அது மாதிரி எங்கள் வீடு இங்கே சந்துக்குள்ளே, இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க, ரொம்ப சந்துக்குள்ளே தான் இருக்குது எங்கள் வீடு. அது இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது ஆளுங்க வர 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 கஸ்டமர்ஸ் நிறைய தேடி அவங்க இப்போ நான் வாங்கிட்டு போனால் இது நல்லா இருக்குது அப்படிங்கிற இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்வேன். அந்த மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிக்கவும் எங்களுக்கு திருச்சியில் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய தேவையில்லாததாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருச்சியை நிப்பாட்டிட்டு மணப்பாறையிலேயே கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இப்போ பண்ணி 30 வருஷம் ஆயிடுச்சு. முறுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து நாங்கள் பண்ணியே 30 வருஷம் ஆச்சு. எங்கள் மாமியார் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரெல்லாம் குழந்தையா இருக்கையிலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் எங்களோட ஜென்ரேஷனே எங்கள் மாமியாரோட எங்கள் குடும்பமே பண்ணது 65 இயர்ஸ் ஆயிடுச்சு. 65 வருஷம் கடந்து இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில் ஃபஸ்ட்டு எங்கன்னா மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஆரம்பித்து
மணி ஐயர்னு ஒருத்தர் ஆரம்பித்தாங்க. அதில் என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கப்போ சிறு வயசில் போய் அங்கே கமிஷனுக்கு முறுக்கு போட்டு கொடுத்தாங்க. இந்த முறுக்கு ஃபேமஸ் ஆனது காரணம் மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் கையில் ஏந்தி விற்பாங்க. அது மாதிரி விற்று கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நாங்கள் 30 வருஷமாக பண்ண ஆரம்பிக்க ஒரு 5-6 வருஷத்துலேயே மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிச்சு அவங்களும் கண்டினியூஸாக அடுத்தடுத்து வந்து வாங்க ஆரம்பிக்கல. வெளியில் கடைகளுக்கும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸ்க்கே வீடு தேடி வர்ற கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்கறதுக்கு சரியாக இருக்குது. அப்போ நம்ம வெளியில் கடைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் கடைகளெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வர்ற கஸ்டமர்ஸ்க்கே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி இப்போ வரைக்குமே வர கஸ்டமர்ஸ்க்கு நிறைய கொடுத்துட்ருக்கோம். அவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகிறதோடு இல்லாமல் ரொம்ப அதாவது பாராட்டுறாங்க. அது வந்து நம்மளுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. இப்போ கூட லண்டன்லேருந்து பேசினாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நார்வே, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இல்லை அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இப்படியே நிறையா கண்ட்ரி சொல்லலாம். நடிகர் விமல் வருவார், வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார், முறுக்கு கொடுத்துருங்கண்ணே. பக்கத்தில் தான் ஊர். இப்போ நம்ம முறுக்கு வந்து துரைமுருகன் சார் வந்து விரும்பி சாப்பிடுவார். அவர் ரெகுலராக வந்து வாங்குவாங்க. ஒருத்தர் இருக்கார். அது மாதிரி நிறையா ப்ராப்ளங்க வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நாங்கள், அவங்க வர முடியாத சூழ்நிலைக்கு இப்போ ஃபாரின்லேருந்து பேசுகிறவங்க சொந்தக்காரங்க இங்கே சொல்லி விட்றாங்க. நான் அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட கொரியர் பண்ணிடுவோம், அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. ஃபாரினுக்கு அனுப்ப முடியாது எங்களால். ஏன்னா ஒரு கிலோ வந்து இப்போ 300ரூவானா 3000 ரூபா வருது சார்ஜ். அவங்க போகிறப்ப கொண்டு போய்ட்டா கம்மியாக இருக்கும். இந்த முறுக்கு நல்லா இருக்குங்க அப்படிங்கல, ஐயோ இன்னும் நல்லா செஞ்சு கொடுக்கணும், சொல்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே கடைகள்லையே ரொம்ப அதிகமாக இருக்குது விலை. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம கம்மியாக கொடுக்க முடியும் அந்த மாதிரி கொடுப்போம். அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப கம்மியாக மேக்ஸிமம் எங்கள்கிட்ட வந்து வெளியில் கடைகளை விட கம்மியாகவும் இருக்கும். கம்மியாக இருக்கும்னாக்கா நாங்கள் எந்த கலப்படமோ இதோ இல்லை, எல்லாமே தரமானதாக. எந்த கஸ்டமர்கிட்ட கேட்டிங்கனாலும் எல்லாம் தரமானதாக இருக்கும். அவங்க வீட்டில் வாங்கி சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிட்ணுன்னு தோணும். எந்த நெஞ்செரிச்சலோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்னகிட்ட கேட்குறத விட கஸ்டமர்கிட்ட கேட்டால் அது கிளியர் ஆகும் உங்களுக்கு. நான் இங்கே 6-7 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷம் மேலே வாங்குறோம். ரெகுலராக வெளியூர் போகிறதுக்கு ஃபுல்லாக இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட ருசியாக இருக்கும், நல்லா சுவையாக. அதனால் இங்கே தான் வாங்க, வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம். இல்லை, சரக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். மணப்பாறை முறுக்கு இந்த தண்ணிக்கு தகுந்த மணப்பாறை உப்பு தண்ணிக்கு தகுந்த மாதிரி சரக்கு நல்லா அரிசி முறுக்குன்னு சொல்கிறது ஃபேமஸாக இருக்குது. 5 இயர்ஸாக முறுக்கு வாங்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. முறுக்கு நான் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் தரமாகவும் இருக்க கொடுக்குறாங்க. முறுக்கு நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. சவுதியில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கேருந்து நான் வாங்கி அனுப்பிச்சி விடுவாங்க. ஆர்டர் போட்டு சொல்லிவிடுவாங்க, இங்கேருந்து நான் வாங்கி அனுப்பிச்சி விடுவாங்க. கொரியரில் வரவங்கள்ட்ட அனுப்பிச்சி விடுவோம். நாங்கள் வாரம் வாங்குவோம், டெய்லி வாங்குவோம், மாதமும் வாங்குவோம். வெளியூருக்கும் கொடுத்து விட்றோம். இங்கே வாங்கி கடைக்கும் கொடுத்துட்ருக்கோம். கடையிலையும் வாங்குறாங்க, கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். வெளியில் கடைகளெல்லாம் ஏன் ஜாஸ்தியாக வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கரண்ட்டு பில்லு அது இது எல்லாமே, கடை வாடகை, கடை அட்வான்ஸு, அதுக்குரிய வட்டி பணம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. கரண்ட்டு மட்டும்தான் நாங்கள் வந்து கடை கரண்ட்டு இப்போ பிஸ்னஸ்க்காகன்னு சொல்லி சொல்கிறதுனால கடை கரண்ட்டு அந்த 5 யூனிட்ஸ்க்கு அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வாங்கி தான் ப்ராப்பராக தான் பண்ணுறோம். அதனால் அந்த கொஞ்சம் கரண்ட்டு தான், மற்றபடி வாடகை அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு நிறைய இல்லை. அதனால் கஸ்டமருக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக கொடுக்க முடியுது. எங்களால் கடையில் 320 ரூபாய் விற்கிறாங்க ஒரு கிலோ, நாங்கள் 230 ரூபாய் தான் கொடுக்குறோம். இருந்தாலும் கஸ்டமர் எங்களுக்கு சொல்கிற அந்த பரவாயில்ல, ப்ராஃபிட் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கஸ்டமருக்கு எப்பயும் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரே மாதிரி செய்யணும்னு இது வரைக்கும் எங்கள் முறுக்கோட செய்முறை இதை நாங்கள் மாற்றினதே இல்லை. மணப்பாறை முறுக்கு டேஸ்ட் இவ்வளோ காரணம் என்னென்னா இங்கே இருக்க சூழ்நிலை, அடுத்து வந்து இங்கே இருக்க தண்ணி. அதாவது இங்கே இருக்க தண்ணிக்கு என்னென்னா உப்பு, சால்ட்டு. நீங்கள் வேறு இடத்துல சாப்பிட்டீங்கன்னா உப்பு கலந்து ஒரு தோற்பு இருக்கும் தண்ணியில், அது ஒன்று. அடுத்து நம்ம செய்முறை பக்குவம். இந்த 3 தான் இது இவ்வளோ இது இருக்க காரணம், டேஸ்ட்டாக இருக்க காரணம். கரெக்டாக போட்டு கொடுக்கணும். ஒரு நூல் தண்ணியாகவும் போயிட்டா முறுக்கு வேகாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தடு சூப்பராக இருக்குது, அதனால நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என் தம்பி பெங்களூரில் பண்ணுறாரு. அவர் தான் இங்கே பார்த்துருந்தார். இங்கே எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 வருஷமாக 15 வருஷமாக பார்த்துருப்பார். அவர் இங்கேயே முறுக்கு போட்டு எல்லாம் பண்ணார். கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே பெங்களூர் போயிட்டார். போய் அங்கே என்ன பண்ணார், அங்கே முறுக்கு போட்டார்.
அவங்க மாமனார் என்ன பண்ணுவாருன்னா இங்கேருந்து முறுக்கு கொண்டு வந்து அனுப்புவார். இங்கேருந்து அனுப்புவாங்க சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதை இங்கே இருக்க அதான் சொல்லிட்டேன், இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போய் போட்டாலும் இந்த டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எந்த ஃபேவரும் கிடைக்காது. இந்த ராகி முறுக்கு இந்த கலர் முறுக்கு அந்த முறுக்கு இந்த முறுக்குன்னு சொல்லி போடுறாங்க. நாங்கள் ஒன்லி மணப்பாறை முறுக்கு எப்போ ஆரம்பித்தோமோ அதே இதுதான் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் பையன் பேர் வந்து சந்திரசேகர்னு அவர் பேர். அவர் என்ன பிஇ முடிச்சிருக்கார். நான் இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பலான்னு படித்து வேலைக்கு போப்பான்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தொழிலோட கஷ்ட நஷ்டம் தெரியும் அவருக்கும். ஆனால் இருந்தாலும் கஸ்டமர் கொடுக்குற ஒரு பாராட்டு இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு இந்த தொழிலுக்கு ஏன்னா இவ்வளோ பேர் நம்மளை பாராட்டுறாங்க, வேறு எந்த தொழிலுக்கு போனாலும் கிடைக்காது. இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழிலுங்க தான் நமக்கு இவ்வளோ பாராட்டு கிடைக்குது. அது நம்ம முறுக்கு இன்னும் ஃபேமஸாக இருக்குது. இந்த தொழிலை நம்மளே பண்ணுனா என்னன்னு அவரும் இந்த தொழிலை பண்ணுறதுக்கு வந்துட்டார். உள்ள புதுசாரி கொடுத்துருக்காங்க, இது பாரம்பரிய தொழில்னு கொண்டு வந்துட்டாங்க. அது நமக்கு செய்கிறவங்களுக்கு பெருமை. ஆனால் இது போய் மக்களை சென்றடையணும். அதாவது இதை பற்றி மக்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு தெரியும்னா தெரியாது. இதோட நன்மை என்ன தீமை என்னன்னு தெரியாது. அதே நேரத்தில் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அரசாங்கம் தான். இப்போ ஆனால் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தனிநபர் வாங்கி, அவர் சஞ்சய் காந்தின்னு ஒருத்தர் வாங்கியிருக்கார். வாங்கி அவர்கிட்ட தான் இது இருக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் இது வந்து மக்கள் இந்த ஊரோட சிறப்பு, இது வந்து இந்த ஊரோட சிறப்பு. இது எங்களுக்கு தான் இந்த இதில் முழு பங்கு இருக்குது. யாரோ ஒருத்தர் மூவிஸார் கூட வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னால் எதை செய்யுது? நாங்கள் எங்களை கேட்டு தான் நீங்கள் ஃபேன்சி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. உரிமை கொண்டாடுறாரு. இது இந்த மண் சார்ந்த தொழில்.